அனைவருக்கும் வணக்கம். பழனியில வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்ற மாநாடு வந்து திமுகவினுடைய சார்பால வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. எல்லா பேரும் பார்த்தீங்களா? நாத்திகம் பேசக்கூடிய திமுக வந்து முருகபெருமானுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விழா நடத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அவர்களை வந்து எல்லோரும் நம்ம தப்பா நினைச்சிட்டோம். இங்குள்ள மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. எப்படின்னா திமுக வந்து இந்து விரோத கட்சி. அதாவது இந்து பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றதில்ல. அது விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், சரஸ்வதி பூஜையா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்றதில்ல. ஆனா மற்ற மதங்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது, மற்ற மதங்களுடைய கடவுளை பத்தி நிந்திக்கிறது இல்ல. தமிழ் கடவுளை பத்தி மட்டும் தான் தொடர்ந்து நிந்திக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து முருகனை பத்தி அந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடுறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆச்சு. சர்ச்சை எப்ப ஆச்சுன்னா, அவர்களா வந்து கைது பண்ணல. மக்கள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த யூடியூப்பை முடக்குனாங்க. அவங்க போய் அவங்க கூட லாஸ்ட் வரைக்கும் கைது பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க பாண்டிச்சேரியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? பிறகு முருகனுடைய அப்பாவான சிவனை வந்து யூடியூப் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு மைனர் அப்படின்ற வந்து மிக கேவலமா அவருடைய நடனத்தை பத்தி இழிவு செய்து பதிவு போட்டிருந்தாரு. அவரை இதுவரைக்கும் கைது செய்யல. அவர் வந்து திமுகவினுடைய முக்கிய இது போன்று திமுகவினுடைய பெய்டு ஊடகங்கள் வந்து நிறைய வந்து கடவுள்களை நிந்தித்து பேசக்கூடிய காரணப்பா தான் அவர்களாம் இதுவரைக்கும் தண்டிக்கவே படவில்லை. இவர்கள் உண்மையிலே கடவுள் பட்டிருந்தா இப்ப பெரியாரை பத்தி பேசினா உடனே கைது பண்றாங்க. சீதை மைந்தன் அப்படின்ற உடனே கைது பண்ணாங்க. அதே மாதிரி சாட்டை திருமணம் வந்து இப்ப கள்ளத்தனம் கொண்ட அந்த பாட்டுக்கு பாடி உடனே கைது பண்ணாங்க. இப்ப சீமான கைது பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு உரிமை இல்ல, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த விழாவை நடத்துறோம்னு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு மக்கள் இருக்க இடத்துல அந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்க? பகுத்தறிவை ஊருக்கு வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து அன்னைக்கே கண்ணதாசன் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து சீமானுக்கு கிடைத்த வெற்றின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து வந்து அவர் வந்து முருகன் எங்கள் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வேற ஒரு வடிவம் கொடுக்குறா இருக்கட்டும், தூக்கி வேல் யாத்திரை பண்றாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் செஞ்சு அதுக்கு பிறகு வந்து பாஜகவும் அதை வந்து முன்னெடுத்தாங்க. ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேல் யாத்திரை எல்லாம் பண்ணாங்க. இப்ப இதை பண்ணியிருக்காங்க. இது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்த வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க நிறைய முன்னெடுக்கிறாங்க. அப்படின்ற இதே நாத்திய குறிப்பை அவர் வந்து ஆன்மீகம் பேசுவாரு. ஆனா திராவிட நாத்திக ஆன்மீகம் அவர் பேசுறாரு. ஆமா. ஏன்னா அது வந்து கருவாட்டு சாம்பார். அவர் வந்து என்ன செஞ்சாரு? அங்க இருக்கிற முருகனே இல்ல. அது வந்து சித்தர் போகர் அவருக்கே கட்டிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்படியை உண்டு பண்ணாரு. ஏன்டா போகர் தான் கட்டினாரு. அதவே மாத்திட்டாரு. அவர் இங்க இருக்கிற முருகனே இல்ல. அப்படி இப்படி பல உருட்டுகளை உருட்டாங்க. இத அதான் முருகனுடைய மிக விசேஷ நாளான தைப்பூச திருநாள். சரிங்களா? அதற்கு இவர்கள் 5 முறை முதலமைச்சரா உங்க அப்பா இருந்திருக்காரு. இன்னைக்கு நடத்தக்கூடிய முதலமைச்சருடைய அப்பா ஒரு தடவை கூட அதுக்கு விடுமுறை பத்தி யோசிக்கல. ஆனா சீமான் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொடர் வந்து அழுத்தங்கள் கொடுத்தாரு. தமிழக அரசுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க நம்ம திருநாளை வந்து விடுமுறை அறிவிங்க அப்படின்னு சென்ற ஆட்சியில வந்து எடப்பாடி அவர்களே அறிவிச்சாங்க. அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து தமிழ் மொழி மீது தமிழுடைய கடவுள் மீது எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயங்கள் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. அதே மாதிரி சமீபத்துல பெண் ஒருவர் மார்பில் முருகனுடைய போட்டோவை குத்தி மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அதை பத்தி நம்ம என்ன கருத்து சொல்றது? சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம போக வேண்டியதுதான். இதே திமுக வந்து சீமான் அவர்கள் வந்து வேல் யாத்திரை போனப்போ சீமான் பிஜேபி டீம், சீமான் ஆரிய கைக்கூலி, பார்ப்பன கைக்கூலி அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு அவதூறுகள் அவங்க இப்ப நீங்க பண்றீங்களே இது பேர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரல. அவர் பண்ணது தப்புனா அப்ப நீங்க பண்ணக்கூடியது தப்பு தானே. சமீபத்துல திருப்பரங்குன்றத்துல வந்து சாமி ஊர்வலத்துல வந்து கொட்டுமலை முழங்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டதா சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஒரு பக்கத்து இப்படி அதாவது இவர்கள் இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு பேசுறது, மறுபக்கம் நாங்கள் வந்து ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசுறது. இப்படி இரட்டை ஒண்ணு கருவாடு சாம்பாரா இல்லைன்னா சாம்பாரா இல்லைன்னா கருவாடு சாம்பாரா இருக்காத அப்படின்றது ஐயா மணியரசன் அவர்கள் சொல்லுவாங்க. சார் கஷ்டம் சொல்லி ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்க அதுக்கு செலவழிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கு. அப்படிதான் இருக்கு இப்போ கோயிலுக்கு. நான்லாம் வந்து அதிகமா எந்த கோயிலுக்கும் பெருசா போறேன். ஏன்னா அங்க போனாவே நிம்மதியாக போய் சாமியை கும்பிட முடியலங்க. போனா ஓடு 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 விரட்டுல போய் சாமி நோக்கும் சாமி நல்லபடியா எனக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கூட வேணும்ல அளவுக்கு தான் இருக்கு. நல்லதொரு கருத்தை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை படைப்போம். நன்றி,
வணக்கம். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி.